டெஃபினட்டா ஒரு ஒரு வின் சிச்சுவேஷன் வேணும் அப்படின்ற மாரி பார்க்குறீங்களா சூர்யா அவர்களுக்கு? ஏன்னா கங்குவா பெருசா போகாதனால, அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, "நான் வருஷத்துக்கு 2 படம் பண்ண போறேன் இனிமேலு. நான் இருக்கிற இடத்த காட்டப் போறேன். இன்னும் வெயிட்டா காட்டணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அது இப்ப தேவைப்படுதாண்ணா இப்ப அவர? ஏன்னா அந்த வெற்றிடம் நிரப்புறதுக்கு எல்லாத்தையுமே அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஈக்குவல் பண்றதுக்கு. எஸ், அவருக்கான ஸ்பேஸ் ஒண்ணு இருக்குல்ல. அவர் ஆல்ரெடி பெரிய ஒன் ஆஃப் தி பிக் ஸ்டார்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஸ்டார். ஓகேவா? சூரியரை போட்டு ஜெய்பீமுக்கு அப்புறம் அந்த ரெண்டுமே ஓடிடி ஃபிலிம் ஆனதுனால தியேட்டர்ல அவருக்கு ஒரு சக்சஸ் நிஜமாவே வரல. கங்குவா பெருசா எதிர்பார்த்தோம். அது ஒரு மிக்சர் ரிவ்யூ, ஏகப்பட்ட சர்ச்சைனால அது அப்படி போயிடுச்சும் போது அவருக்கு கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஒரு பெரிய சக்சஸ் தேவைப்படுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க சொல்ற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி நான் யோசிக்கல. நான் கார்த்தி சுப்ராஜா பெருசா நம்புறேன். அதுவும் லாஸ்டா வந்து அவரோட ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தானே, அது அவ்வளவு அற்புதமான ஒரு படமா, கிரிட்டிக்கலியும் கமர்ஷியலியும் படமாவும் கான்டென்ட்டாவும் அது அவ்வளவு பெரிய அற்புதமான விஷயத்தை டீல் பண்ணியிருந்தது. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சுப்ராஜ் படத்துல எல்லாமே ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் எக்ஸப்ட் பேட்டை. பேட்டை மட்டும்தான் ஒரு ரஜினி சாருக்காக ஒரு ஃபேன் பாய் அவர் மாதிரி பண்ண படம். அது வேற ஒரு ஜோன்ல இருக்கு, அதை விட்டுலாம். மற்றபடி அவருக்குன்னு ஒரு யூனிக் திரைமொழி இருக்குல்ல, அந்த திரைமொழி இதுலயும் தெரியுது.